+2க்கு பின் உயர்கல்வியில் எந்த படிப்புகளை தேர்வு செய்யலாம், எங்கு படிக்கலாம் என பல்வேறு பயனுள்ள கல்வி ஆலோசனைகளை அள்ளி வழங்கும் தினமலர் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி மதுரை தமுக்கம் மைதானத்தில் இன்று காலை 10 மணிக்கு கோலாகலமாக துவங்கியது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி துறை தலைவர் ஜூலியன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அமிர்த விஸ்வ வித்யாபீடம் சுவாமி சிதானந்தமிர்த சைத்தன்யா, ஸ்ரீ சக்தி கல்வி நிறுவன துணைத் தலைவர் தீபன் தங்கவேலு, கற்பகம் பல்கலைக்கழக டீன் அமுதா உடனிருந்தனர். கல்வி நிறுவன அரங்குகளை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவன முதல்வர் டேவிட் ரத்தினராஜ் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். +2 தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு உயர்கல்வி, உறுதியான எதிர்காலத்திற்கான முழுமையான வழிகாட்டுதல் அளிக்கும் அனுபவம் வாய்ந்த கல்வி நிபுணர்களால் ஏராளமான ஆலோசனைகள் வழங்கும் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டும் பிரம்மாண்டமாய் புத்தம் புதிய சிந்தனைகளோடும் ஏஐ யுகத்தில் கனவுகளை நனவாக்கும் வகையிலும் மாணவர்களுக்கு வழிகாட்டி வருகிறது இந்த அற்புத கல்வி நிகழ்ச்சி. இன்று துவங்கி மார்ச் 28 மற்றும் மார்ச் 29ஆம் தேதி வரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. ஏராளமான கல்வி நிறுவனங்கள் பங்கேற்கும் கல்வி கண்காட்சியும் கருத்தரங்குகளும் நடக்கின்றன. கல்வி மற்றும் வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கான இந்த நிகழ்ச்சிகள் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை நடக்கின்றன. மாலையில் கல்வி நிபுணர்கள் ஆலோசனை வழங்கும் கருத்தரங்கு நடைபெறும். இன்று ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, நுழைவுத் தேர்வு மற்றும் ஸ்காலர்ஷிப், ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன், மெரைன் கேட்டரிங் குறித்து சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்கள் மாணவர்களுக்கு எடுத்துரைக்க உள்ளனர். தொடர்ந்து வரும் நாட்களில் அரசு வேலைவாய்ப்பு, நீட் தேர்வு விளக்கம், சட்டம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளிட்ட கல்வி பிரிவுகள் குறித்து 20க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுவர். போனாலும் எனக்கு என்னுடைய மாணவ செல்வங்களுடைய வரவேற்பு எனக்கு கிடைச்சு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அமிர்தா பல்கலைக்கழகம் தன்னுடைய நாங்கள் பாம்பேயில் திறக்கலாம், கல்கத்தாவில் திறக்கலாம், டெல்லியில் திறக்கலாம், இல்லை ஏதாவது பெங்களூரில் திறந்திருக்கு. அது வரைக்கும் நமக்கு வைரங்கள் தென்படாது, வெறும் மண்ணு தான் கிடைக்கும். மண் எடுத்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். நம்ம தேடல் ஆழமாகவும் விரிவாகவும் இல்லை. பிகாஸ் நம்ம ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடிய தன்மை, சிந்திக்கக்கூடிய தன்மை, நம்மளாக யோசிக்கக்கூடிய தன்மை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரோம். கல்வி அழிக்க முடியாத செல்வம் அப்படின்னு எடுத்துட்டோம். இதில் என்ன மறந்துட்டோம்னா, வள்ளுவர் கல்வியே செல்வம்ங்கிறார். செல்வம் எந்த ஃபார்மில் வேணாலும் வரலாம். மணியாக வரலாம், கோல்டாக வரலாம், லேண்டாக வரலாம். ஒரு சில செல்வம் ஈஸியாக கிடைக்கலாம், ஒரு சில செல்வம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கும். உங்களுக்குள்ளால இருக்கிற அந்த கிரியேட்டிவிட்டியை ஹெல்ப் பண்ணும், கிண்டில் பண்ணும். நான் என்ன பண்ணணும், புதுசாக என்ன பண்ண முடியும், இந்த சூழ்நிலைக்கு என்னை எப்படி மாற்றி அமைத்து கொள்ள முடியும், இந்த சூழ்நிலையில் இருக்கிற இந்த சின்ன சிக்கலை தீர்வு காண்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று உள் உணர்வை தூண்டுவது தான் என்ஜினியரிங். கிரியேட்டிவிட்டி இஸ் பேசிக்கலி தி எசன்ஸ் ஆஃப் என்ஜினியரிங். நவ் இதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எல்லாரும் இப்போ இருக்கிற பெற்றோர் ஆனாலும் சரி, மாணவர்கள் ஆனாலும் சரி, ஒரு மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல். ஏன்னா அது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. சிஎம்ஏ, ஒரு ஏசிஎஸ் படிக்கணும், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, ஸோ ஒரு காமர்ஸ் கோர்ஸ் ஒரு பிபிஏ எடுத்துகிட்டு யூ கேன் டூ இட். ஸோ இன்னொரு வளர்ந்து வர துறை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ். ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே லாஜிஸ்டிக் செக்டார் கவுன்சில் அப்படின்றது இருக்குங்க. அவங்க நிறைய காலேஜஸோட டைப் பண்ணி பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற கோர்ஸ், இண்டஸ்ட்ரி கனெக்டட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் 2 வருஷம்தான் நீங்கள் கேம்பஸில் காலேஜில் படிக்கிறீங்க. 3rd இயர் உங்களுக்கு டோட்டலாக அப்ரெண்டிஸ்ஷிப் பேஸ்டாக நீங்கள் போயிடுவீங்க. அப்போது நீங்கள் 3rd இயர்லேயே யூ ஸ்டார்ட் ஏர்னிங்.
ஸோ இதெல்லாம் வந்து டாப் கம்பெனிஸில் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனிஸில் யூ வில் பி கெட்டிங் அப்ரெண்டிஸ்ஷிப். அப்போ நீங்கள் படிச்சுட்டே யூ வில் ஆல்சோ லேர்ன் அஸ் வெல் அஸ் ஏர்ன். நீங்கள் அதில் சிறப்பாக நீங்கள் பணியாட்டுனீங்க அப்படின்னா அந்த கம்பெனியே உங்களை வந்துட்டு வேலைக்கு எடுத்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இண்டஸ்ட்ரி ரெடினஸ். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸில் நிறைய உங்களுக்கு இருக்குது. 12th இப்போ தான் போகிறாங்க. ஸோ நெடுஞ்செழியன் சாரோட செமினார் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அது ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரே ஸ்ட்ரீமில் ஃபிக்ஸ் ஆகணுன்ற ஒரே ஸ்ட்ரீமில் தான் நமக்கு கிடைக்கும், எதர் இன்ஜினியரிங் ஒரு மெடிக்கல் இருந்துச்சு. அதை வந்து அவர் பிரேக் பண்ணார் அவரோட ஒரே செமினாரில். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வழிகாட்டியில். ப்ளஸ் எனக்கு வந்து அவர் சிபிஎஸ்சியில் நமக்கு இவ்வளோ மார்க் வாங்கினா தான் நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மித் இருந்துச்சு. அதுவும் அவர் பிரேக் பண்ணார். நம்ம சிபிஎஸ்சி போர்டோட ரேங்க் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஸ்டில் வி கேன் கோ அண்ட் ரைட் மெனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ஸோ அதை ரொம்ப அவர் ஸ்பெசிஃபை பண்ணார். அது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு வழிகாட்டி, தேங்க்ஸ் டு நெடுஞ்செழியன் சார். அது ஆல் அண்டர் ஒன் ரூஃப் இருந்துச்சு. பையனுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு. நம்ம ஊரில் இவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிது. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குன்றதையும் தெரிஞ்சது. லைக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஒரு இதில் இருந்தது, நாட்டிக்கல் சயின்ஸ் இருந்துச்சு, அப்புறம் அபவுட் ஃபாரன்சிக் அண்ட் டிஜிட்டல் சயின்ஸ். அது ஒரு கோர்ஸ் ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் இட். நான் போய் ஸ்டெப் பண்ணி ஒவ்வொரு காலேஜில் எல்லாம் தேட முடியாது. அந்த இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தட் இஸ் அபவுட் வழிகாட்டி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஐ ஓப்பனிங் ஃபார் த ஸ்டூடெண்ட் as well as ஃபார் த பேரண்ட்ஸ். மெசேஜ் வந்துச்சு, அதனால் வந்து பார்த்துட்டு வந்தோம் வழிகாட்டியாக. என் பையன் வந்து 12th இப்போ தான் முடிச்சிருக்காப்புல. அடுத்து அவரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்தோம். தினமலை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி படிக்கணும் எல்லாமே சொன்னாங்க. அது ஓரளவுக்கு எங்களுக்கு கிளாரிட்டியாக கிடச்சிருக்கு. எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அது எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் நீ வீட்டில் போய் கலந்து ஆலோசித்து எந்த இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணால் அது வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு அவ்வளோவா கிளாரிட்டி இல்லை. இங்கே வந்து நாங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு எனக்கு இவன் சூஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு எனக்கு தோணுது. +2 முடிச்சுட்டு என்ன பண்ணலாங்கிறது ஒரு கிளியராக ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது. அதனால் சரி நம்ம இங்கே தினமலர் வழிகாட்டி வந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி தெரியும். நான் தினமலர் சந்தாதாரர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சு தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணி வந்தோம். பாப்பா வந்து மேக்ஸிமம் வந்து அக்ரி தான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு விருப்பமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்ததில் கொஞ்சம் நிறைய அதை தவிர்த்து வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு இது, அப்புறம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அதெல்லாமே சொன்னாங்க. அது அக்ரி இல்லைன்னா இன்ஜினியரிங் போகிறதுக்கு பாப்பா விரும்புது. இது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. எல்லா காலேஜோடைய ஃபெசிலிட்டி, அவங்களுடைய இந்த வரைமுறைகள் இது, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாம் வசதி. இதில் வந்து நம்ம பெஸ்ட்டு காலேஜ் தேர்ந்தெடுத்துக்கலாம். இவங்க வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க, நமக்கு நல்லா தெரியும். முன்னாடி இருந்தே பார்த்து தான் இருக்கோம். இது வழிகாட்டி வந்து நம்ம பெரிய ஆளுகளுக்குன்னு இல்லை, சில மாதிரி ஏழைகள், பாலைகள், மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த மாதிரி ஆளுகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பயனுள்ளதாக இருக்குது. இது அப்படியே வருஷம் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். நிகழ்ச்சியின் போது கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான விடைகளுக்கு மாணவர்களுக்கு டேப்லெட், டேப், வாட்ச் பரிசாக வழங்கப்படும். நான் வந்து நம்மளுடைய ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ் தான் எடுக்கலாம். கோர் இன்ஜினியரிங்லாம் அவ்வளோவா இங்கே ஸ்கோப் இல்லை இப்போது அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் இங்கே வந்து தினமலர் வழிகாட்டி அப்படின்றது வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் சொன்னாங்க, பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே இங்கே அவங்க நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் இங்கே வந்து இவங்கெல்லாம் பேசினாங்க, கோர் இன்ஜினியரிங்க்கு வந்து இவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்றது இப்போ தான் தெரிஞ்சு. நான் வந்து இப்போது கோர் இன்ஜினியரிங் ஏதாவது பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ தினமலருக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்தாக்கப்புறம் தான் இவ்வளோ படிப்பு இருக்குது, இதுக்கு மேலே இன்னும் இவ்வளோ படிக்கலாம், இந்த மாதிரி இதில் வரேன். +2 வந்து கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கேன். எனக்கு வந்து ஐடி இன்ஜினியர் ஆகணும் தான் எய்மாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் இன்னும் எம்பிட்டு இருக்குன்னு
படிப்பு இவ்வளோ இருக்குது, இன்னும் இவ்வளோலாம் கற்றுக்க வேண்டியிருக்கு ரொம்ப இருக்குன்னு சொல்லி தினமலர் வந்து நல்ல வழிகாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்மார்ட் வாட்ச் வின் பண்ணியிருக்கேன். இதுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்ன கோர்ஸ் எடுக்க, இன்ஜினியரிங் எடுக்க ஆச்சரியம் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் வந்து நான் தினமலர் வழிகாட்டிக்கு சொல்லிக்கிறேன். பிகாஸ் அவங்க இங்கே நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. இப்போலாம் இருக்குன்றதே நான் இங்கே வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த தெரிஞ்சுக்கிறனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுவேன். அவங்களே நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இதே மாதிரி நிறைய வருஷம் நடந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேரணும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு முடிச்சுக்கணும் இன்ஜினியரிங்கில் இவ்வளோ இருக்குன்றது தெரியும். அதுவும் எதுக்கு என்னென்ன எடுக்கணுன்றதும், அதுவும் ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ இருக்கா அப்படின்றது தெரியாது. இங்கே வந்து அந்த ஆர்கனைசர் சொன்ன மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் இது மூலியமாக நான் வந்து இன்ஜினியரிங்கில் வேறு ஏதாவது அட்வான்ஸ்டாக அந்த மாதிரி கோர்ஸ் ஏஐயோட சம்மந்தப்பட்டு படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதை சூஸ் பண்ண நினைக்கிறேன். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. பிகாஸ் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தினமலர் வழிகாட்டிக்கு. இந்நிகழ்ச்சி பவர்ட் பை கோவை ஸ்ரீராம் கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன், அமிர்தா விஸ்வ வித்யாபீடம். இணைந்து வழங்குபவர்கள் சுபலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, BSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோவை KMCHN, NGP கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், சேலம் நாலெட்ஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆடியோ பார்ட்னர் இன்ஃபோபஸ். வழிகாட்டி நிகழ்ச்சிகள் பங்கேற்க 9566777833 என்ற எண்ணிற்கு RGN என வாட்ஸ்அப் செய்யவும். அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை.